குறைத்த பீரி இலைய குறைத்த பீரி இலைய இந்த தேவன் இன்னைக்கு கோணம் போல இந்த பூமிய வளவைய உடன் பிறந்த அண்ணனாக்கி உங்க அண்ணனா இறந்தவரு அப்படி சொல்லக்கூடிய இன்னும் யாரு இன்னும் பொட்டின்னு சொல்லக்கூடிய தேனி அம்மா எப்படி என்றா தன்னுடைய அண்ணனாகி அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறேன் கூட்டெல்லாம் பிரித்து விட்டு தன்னந்தனியே சென்று விட்டார் என்று தன்னுடைய தம்பியாகி இன்னும் பொட்டி அண்ணனும் இன்னும் அருமை வாய்ந்த தேனி அம்மாவும் மனசுக்குள்ள கஷ்டத்தோட நினைத்து கண்ணீர் விட்டு இன்றைக்கு பார்த்த முகம் நம்மளோட அண்ணனுடைய ஆடும் சபையில பாடும் சபையில இன்னைக்கு பேரு வழங்குது. இன்னைக்கு எங்க பார்க்க போறோம் கடையா கிடைக்கிறவா கண்டுபிடிக்கணும் திருநாளா அண்ணனை தேடி பிடிக்கணும் என்று அவங்களோட உத்தனார் உறவினார் இன்னும் சொந்தம் இன்னும் பந்தம் இன்னும் மருமகன் சொல்லக்கூடிய மருமகன் என்றா ஒரு மகனுக்கு சமம் இன்னும் இரண்டு மருமகனும் சேர்ந்து நம்மளுடைய மாமனாருக்கு ஆடல் பாடலோட நம்மளுடைய மாமனாரை நல்ல வழி அனுப்பி விடணும் என்று நம்மள அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படி அனுமதி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அவங்களோட சொந்தம் பந்தம் உத்தார் உறவினார் இந்த நாட்டு உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த தேவன்
உடனே இருந்து பாதுகாத்து எந்த முகம் போனாலும் தந்த முகம் தாழ்ந்தலுமே இன்னும் கூட துணையா இருந்து அவங்களுடைய அரண்மனையில குலதெய்வமா அமர்ந்து நல்ல அருள் தரும்படி பார்த்துக் கொள்கிறேன். நன்றி நமஸ்தையா. நன்றி நமஸ்தே. நான் வந்திருக்கேன். என்னுடைய பயிர்களை அப்படிமா தெரியுமாடி? சொன்னால் மட்டும் தெரியுமா? சொல்லுமா. என்னுடைய பேரு நாகக்கண்ணின்னு சொல்வார்கள். ஓ, அழகான நாகக்கண்ணி. ஆமா. சரி, அப்படி நாகக்கண்ணின்னு சொல்வார்கள். ஆமா. இல்ல ஒளிவேண்டு கூட சொல்வார்கள். ஓ, அப்படி சொல்வார்கள். ஆமா. அம்மா அப்படி நாகக்கண்ணியா இருந்துட்டாங்க. அம்மா 10 மாதம் 300 நாள் 3000 தசவல் நாடி பெற்றது தாய் கிடையாது. அங்கத்துல வந்து என்ன பெற்றெடுத்தாலே. ஆமா. என்னுடைய அம்மா தாய் தந்தைகளை யார் தெரியுமா? யார் சொல்கிறேன். அவனை 10 மாதம் தந்தையார் தாயார் யார்? அம்மா. ஓய் 10 மாதம் 300 நாள் 3000 தசகுல நாடி இந்த ஒரு சான் அங்கத்திலே ஓய் மூச்சு வாங்குற பொக்குன்னு கூட போண்டா. மூச்சு வாங்குற மூச்சு விட்டு போட்டோம். வாங்கி பேசு. பொறுமையா வாங்கி பேசு. நான் தான் ஆடுறேன்னு நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்க. சரிம்மா. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏமா அப்படி இருந்துட்டாலும் என்னுடைய தாயோ கவரி அம்மா
கௌரி அம்மாள். என்னுடைய தந்தையாகும் ஓ நாகராசன். ஓ நாகராஜன். நாகராசனுக்கும் ஆ, கௌரி அம்மாவுக்கும் கௌரி அம்மாவுக்கும். நான் பிறந்துட்டாலும் ஓ நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? எங்களுடைய நாடு என்ன, நாடு என்ன? எங்களுடைய நகரம் என்ன? நகரம் என்ன? சொல்லுங்க. சொல்லுமா சொல்லுமா. எப்படிமா? நாகலோகம். ஓ நாகலோகம். அப்படி நாகலோகமா இருந்துட்டோம். இருந்துட்டாலும் அம்மா ஓய், கல்லென்றால் கணவர், கணவர் புல்லென்றால் புருஷன், புரட்சன் காலனா போட்டு தால் கட்டி விட்ட நம்மளுடைய கணவர், கணவர் நம்ம கால் நாட்டு வந்தத்தான் நம்ம புள்ள நம்ம பிள்ளை கண்டவங்கள சொந்தமாகாது, ஆகாது, உமத்தே போ மனமாகாது. மனமாகாதுமா. எப்படின்னா ஆ, குருடு, குருடு, செவிடு, செவிடு, மொண்டி, மொண்டி, மடம், மோனம், குடிகாரன், குடிகாரன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், கொல்ல மாதிரி இதெல்லாம் யாரும் புரட்சனா? என்ன கேள்வி? இல்லை, இதெல்லாம் யாருன்னு கேட்டேன். ஏன் கேளு. ஓ ஏன்? நாம நினைப்பது ஒண்ணு, ஆமாங்க, அது நடப்பது ஒண்ணு. பொண்ணு அதிநாயக பிரம்மாதாவை யார் யாருக்கு என்ன என்ன? அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். ஆமா, எழுதுவார விதி, விதி, நம்ம நடப்பதெல்லாம் சதி. சதி. அப்படி இருந்துட்டாலும் ஆ, ஒரு மாலிட்ட மன்னவனே, மண்டவனே, ஒரு கற்பாடி பெண்கள், பெண்கள், கற்பாய்ந்த பெண்கள் எபோ பேசிட்டு விடு. சாராயம் குடிக்குதுன்னு அப்புறம் குடிச்சிக்கிங்கப்பா. அவர்தான் ஆயிட்டு. அவர் தான் முடிஞ்சது, இதோட லாஸ்ட். ஐயா, மாலிட்ட மன்னவன் வேற, மன்னவர் பேரு ஒரு மங்கையார் ஆ. வாயால சொல்லக்கூடாது. வாயால சொல்லக்கூடாது. அப்படி வாயால சொன்னா ஆ, ஒரு வருஷம் ஆ, ஒரு ஆயுட்கள் குறையும். குறையும். அதனாலதான் ஆ, நம்ம பிள்ளைங்களை பெற்றெடுத்தா ஆ, நம்மளுடைய பிள்ளைங்கள் பேர் வச்சுதான் கூப்பிடுறோம். கணவரை கூப்பிடுவார்கள். ஆமாங்க, அப்படி இருந்தாலும் இருந்தாலும். என்ன மாலைட்டாரு ஆ, என்னோட மனவாளன். மணவாளன் யாரு? யாருமா? அம்மா யாரு யாரு? சொல்லட்டுமாடி? உங்க வீட்டுக்காரு. எப்படி சொல்லட்டும்? ஆ, எப்படி சொல்லட்டும் வாயால? பாயா சொல்லணும்னா எப்ப நீ யதார்த்தம் எல்லாம் சொல்லுங்க. என்னடி வர்ற போறப்பல இப்படி இருக்கிறீங்க? ஏய், ஏய், நீ போடுங்களா? அம்மா ஓய்
என் கணவர் பேரை சொன்னா அனைவருக்கும் புரியும். என் மன்னவர் யார் தெரியுமா? சொல்லு. ஆமா, மாலை நல்லா தரித்தா மன்னா என்னுடைய மனவாளன் ஐவருக்கும் நடு பிறந்த அர்ஜுன மன்னன். அர்ஜுன மன்னன் அப்புறம் வாத்திக்கலாம் அது வேலைக்கெல்லாம் விட்டு அப்புறம் வெளிக்கெல்லாம் வாத்திக்கலாம். இன்னும் அப்படி போல நாட்டுக்கு நாடு மகன் நாடு அல்லவா? யார் யாரு கையில கொடுக்கப்பட்ட அப்பளி பண்றா? இன்னும் தேதி கொடுக்கப்பட்டது யாருக்குன்றா? என்ன வேணும் திருமலா? அம்மா வேணும் உங்களுக்கு? ஆமா. 10 மாதம் 300 நாள் 3000 தசுகளை நாடி இந்த ஒரு சாண அங்கத்தில் என்ன சுமந்து என்னை பெற்றெடுத்து விட்டு விட்டு போயிட்டார் என்னுடைய தாயை திருமல அம்மா. அப்புறம் என்று தன்னுடைய பிள்ளையாகி இன்னும் தேடி கொடுத்திருக்கிறார். கேட்டு கொடுப்பது தெய்வம், கேட்டு கொடுப்பது மனித குணம். கேட்காம கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சொத்துல இருந்து வாரி வாரி கொடுத்திருக்கிறார். இன்னும் தன்னுடைய தாயாகி இன்னும் திருமலம்மா எந்த முகம் போனாலும் தந்த முகம் தான் திரும்பி தேடியுடைய குடும்பம் இந்த தாய் பக்கத்துல இருந்து பாதுகாத்து ஆணு போன பக்கம் அல்ல அரசப்பட்ட அள வேணும், பெண் போன பக்கம் அல்ல பெட்டி விலங்கு வேணும், பால் போன பொண்ணு வேணும். இன்னும் பேரு புகழ்பட்டு விலங்க சொல்லுங்க. 1 கொடுக்க லட்சம் ஒண்ணு மாசையா அர்ஜுன மன்னனே வாக்கப்பட்டேன். ஓ, அர்ஜுன மன்னனே. ஆமா. அப்புறம் அர்ஜுன மன்னனே வாக்கப்பட்டாலும் உன்னை போல என் ஒரு தப்பு பையனா? எனக்கு என்ன குறைச்சல? என்னையோட புருஷன் அழகா இருப்பானா? என்னப்பா உன்னோட என் கணவர் அழகா இருப்பான்னு கேக்குறான். எப்படி என்னோட வெயிட்டா இருப்பானா புருஷன்? அம்மா என் மன்னவர் எப்படா பட்டவர்? என்னம்மா
எவ்வளவு அழகு படைத்தவர் என்னுடைய மன்னவர். அப்படி மன்னவர் வந்துட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கு புழு பூச்சி உண்டாச்சா உள்ள? ஏண்டி அதை கேட்கிறார்? ஏன் என்ன ஆச்சு? அம்மா போய் அத்திரு மன்னனை வாக்கப்பட்டு நான் முழுவாம இருந்தீங்க. கடைசியில என்ன ஆனது? என்னமா ஆனது? இதெல்லாம் சொன்னா நேரம் ஆகி கொண்டிருக்கோம். குழந்தை இருந்துரும். ஆமா அப்ப இருந்துட்டாலும் இப்படி இந்த நாடகத்துல இன்னும் கட்டணம் அடித்த மற்றில்லா துரிய மன்னன் செய்த வஞ்சகத்தினால் எங்களுடைய கணவர் எல்லாம் கானகத்தில் இருக்கிறாரே கண்ணம்மா. ஓ கானகத்துல? ஆமா சரிம்மா. அப்படி கானகத்துல இருந்தாலும் அம்மா போய் என்னவோ தெரியவில்லை. எங்களுடைய நாட்டுக்கு அபயா போயிட்டு வருகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீங்க யாரு யார் மூடு புகாட்டு ஏன் சொன்னவா? உனக்கு கொரோனா வந்து உபயோகம் வந்துச்சா? உமைக்கிறான் வந்துச்சா? எல்லாம் மூடி முக்காட்டு வந்துக்கிறீங்க. என்னமா உங்களுக்கு எங்களுக்கு நாங்க அவையேன்னு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஏன் அப்படி முக்காடு போட்டு வந்திருக்கிறேன்னு கேக்குறீங்க? கேக்குறமா? எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நாங்க அம்மா கூதி பாக்கணும்னா அம்மா கூதி பாக்கணுமா? நான் தடிக்குமா? அம்மாவை பாக்கணும்னா அம்மா வரலாம். எது வேணாலும் ஏன்னு சொல்லணும். நான் போய் அம்மா கிட்ட சொல்லியானே. அப்படியெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரோ தெரியல 101 பெண்கள் மூடி முக்காட்டு அப்படின்னு வந்திருக்காங்க. அது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட தான் சொல்லணும். போய் பாரு போ.
உங்க அபியத்தை சொல்லுங்க நான் காக்குறேன். அம்மா நீங்க நினைப்பத போல நாங்க பசிக்கு வரல, சாத்துக்கு வரல, சோத்துக்கு வரல. அவன் எதுக்கு வந்தீங்க? ஐயோ, எங்களுக்கு வந்த அப்படிங்கோ அப்படிமணி அப்பா. என்னம்மா அபியா? என்ன அப்படியா? உங்க அபியத்தை சொல்லுங்க நான் காக்குறேன். அம்மா நாங்க அபயத்தை சொல்லணும் அப்படி என்று சொன்னார். எங்களுக்கு நான் அபயத்தை சொல்வதற்கு முன்பதாக அதாவது தான் மாங்கலையுமே பறி போனாலும் உங்களுடைய மாங்கலயத்தை காப்பாத்தர் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கை போட்டு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். ஏன் தாலி போனாலும் பரவாயில்ல, உங்க 101 பேர் தாலி காக்கிறேன் என்று சத்தியம் விடுறேன். பொம்பளைங்க கை போட்டா ஏதாவது ஆகுமா? பொம்பளை கை போட ஏதாவது ஆகாது. பொம்பளை கை போடுறது சத்தியம்டா. அம்மா எதுக்கு சத்தியம்? உங்க வாயால சொல்லுங்க, அந்த குறையை நான் தீர்க்கிறேன். நான் வந்து சாஞ்சி மோழி பிடிக்கும் சந்துகுல வம்சம், குனிஞ்சி மோழி பிடிக்கும் குருகுல வம்சம், கவிஞ்சி மோழி பிடிக்கும் காரல வம்சம், சந்திரகுல வம்சத்தில் நான் வாக்கப்பட்டிருக்கிறேன். சொன்னது மீற மாட்டேன். நீங்க வாயால சொல்லுங்க, நான் தீர்க்கிறேன். என்னதான் இருந்தாலும் பெண் என்றால் பேயும் மனமரங்கன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பழமொழிக்கு இணங்கதான் நாங்க உங்களிடத்துல வந்திருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சத்தியம் மட்டும் செய்யுங்க. எங்களுக்கு வந்ததோர் அமைத்து உங்ககிட்ட சொல்றோம். அப்படியா? ஆமா கண்ணம்மா, ஆணுக்கு அடித்தாலும் பெண்ணுக்கு பல பேசக்கூடாது. இப்படி 101 பேர்கள் முகம் தெரியாமல் கூடி முக்காடிட்டு நம்மளுடைய அரண்மனைக்கு வந்த அபயம் எங்க தாலி பறிபோகுதுன்னு சொல்றார்கள். சத்தியம் கொடுக்கலாமா? எதுக்கு அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. சொல்லுங்கக்கா, வெடிச்சு போச்சு எந்திரிங்கக்கா. அக்கா கொடுக்கலாமா? சொல்லுங்கக்கா. சத்தியம் கொடுக்கலாமா? அப்படி பாத்துட்டு இருக்கடியே சொல்லு. பொண்ணாக வைக்கிறத சொல்ல. உங்களுக்கு சத்தியம் கொடுக்கணும். எப்படி நான் கொடுக்கணும்? நாராயணமூர்த்தி ஒரு சாட்சியாக. ஐயா அது மட்டுமல்ல, அத்தை இருக்கு, அத்தை குந்தமா தேவி சாட்சியாக வைத்து, உங்க பாண்டவர் சாட்சியாக வைத்து உங்க தாலி பறிப்பாக சரியா எங்க தாலி காக்குறது ஒரு சத்தியமா. முகத்தாவது காட்டியாவது பேசுங்கம்மா. சத்தியத்தை கொடுங்க, தொடர்ந்து காட்டுறோம். அப்படியா? ஆணுக்கு அடி எடுத்தாலும் பெண்ணுக்கு பல பேசக்கூடாது. பெண் என்றால் பேய மனிதரங்கம். நான் ஒருத்தி தாலி எடுத்தாலும் நான் ஒருத்தி மட்டும்தான் வெள்ளப்படி கட்டி நீதியில போய் இவங்க 101 பேர்களா தாலி பறிபோகுகின்றார்கள். 101 பேர்களும் தாலி அறுத்து இந்த கொண்டியாப்பட்ட வீட்டுல போனா ஒரு கிராமே போடணும். அதனால சத்தியம் தானே?